ஹலோ வணக்கம். கம்பீர் அண்ட் சூரியகுமார் யாதவ் அவங்களுடைய கணக்கை துவங்கிட்டாங்க. சிறப்பா ஸ்ரீலங்காவை வின் பண்ணி பீடா வெல்கம் டு த ஷோ. கணக்கை துவங்கிட்டாங்க. ரூபாய் 1000 அப்படின்னு இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இனி 2000 4000னு போயிடும் இந்த கணக்கு. காம்ப்ரிஹென்சிவ் வின். 214 அடிச்சுட்டு அவங்கள 170க்கு விக்கெட் எடுத்தாங்க. ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். கடைசியா ரியான் பராக் போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? டாஸ் வின் பண்ணி போலிங் போட்ட உடனே முடிஞ்சிருச்சு மேட்ச். நீங்க அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணது ஷோல முதலே சொன்னது. அதாவது உங்களுக்கு எப்படின்னா, இந்தியா அதை பண்ணியிருந்தா கூட ஓகே. பள்ளிக்கேல இன்னொரு ஸ்டாட்ஸ் சொன்னேன், 200 செகண்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சதே கிடையாது. இப்ப மேட்ச் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இன்னொன்னு சொன்ன, கடைசி 10 மேட்ச்ல டீம் வின்னிங் த டாஸ் ஆஃப் போல்டு 7 டைம்ஸ் அப்படின்னு. எல்லாம் என்ன சொல்றாங்க, டேட்டா பாக்குறேன் டேட்டா பாக்குறேன். என்னையா டேட்டா பாக்குறீங்க? பேசிக் டேட்டா உங்களுக்கு பார்க்க தெரியல. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னோம், ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல 7 to 15ல 64% ஆஃப் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு. ஓகே. அவங்க பவர் பிளேல 2 ஓவர்ல 22. நம்ம ஆளுங்க எப்படின்னா, நான் ஒரு படி மேல போகணும்ல, 3 ஓவர்ல 29 பவர் பிளேல 3 ஓவர் ஸ்பின் போடுறாங்க பவர் பிளேல. இதெல்லாம் உங்களுக்கு எங்க சொல்றது? 3 ஓவர்ல 29 ரன் பவர் பிளேல ஸ்பின்னு. இன்ஸ்பைட் ஆஃப் தட், இந்தியன் ஸ்பின்னர்ஸ் ended up with 9.2 overs, 80 runs and 6 wickets போஸ்ட் பவர் பிளே. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கணக்குன்னா, உங்களுக்கு 51 for 6 எடுத்திருக்காங்க மீதி 6.2 ஓவர்ஸ்ல. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நிறைய பேர் போன உடனே உட்காந்து 24 மணி நேரம் டேட்டா பார்ப்பாங்களாம். ஷூ கூட கேட்ட மாட்டாங்களாம். ஃபிளைட்ல இருந்து போய் இறங்கின உடனே டேட்டா தான் பார்ப்பாங்களாம். பிண்டு எந்த பக்கம் அடிக்கும், எந்த பக்கம் ரிலீஸ் பொசிஷன்ல இருந்து வந்தா சி மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும்னு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, டாட்டா பார்க்க வேண்டியது 5 பாயிண்ட் தான். புட்டு புட்டு வைக்கிற மாதிரி டேட்டா. யாரை எங்க எப்படி யூஸ் பண்ணும், எந்த ஃபேஸ்ல எப்படி ஆடணும், இதுதான் டேட்டா. இந்த டேட்டா பார்த்தாதான் உருப்பிட முடியும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்ம ம். என்ன சொன்னோம், 185. இப்ப லாஸ்ட் எல்பிஎல்ல 180 பேட்டிங். ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 184, பேட்டிங் செகண்ட் 180 அப்படின்னு சொன்னோம். ஸோ 180 வந்தா வின்னிங் காசுன்னு சொன்னோம். இப்ப பவர் பிளேல ஒரு 55 ரன் அடிச்சிடணும் அப்படின்னு சொன்னோம். இந்தியா 74 for 1, ஸ்ரீலங்கா எக்ஸாக்ட்லி 55 for no loss. இப்போ 7 to 10 முடியும் போது 82 for 2 சொன்னோம். இந்தியா 111 for 2, ஸ்ரீலங்கா 99 for 1. 15 overs முடியும் போது 125 மேல இருக்கணும்னு சொன்னோம். அவங்க 159 for 3, இவங்க 149 for 3. ஸ்ரீலங்கா 10 ரன் தான் டிஃபரன்ஸ். கடைசியில 55 ரன்ஸ் எப்படியும் வந்துரும் சொன்னோம். இந்தியா 54 for 4, ஸ்ரீலங்கா 21 for 7. டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவோட ஸ்பின்னர்ஸ் 9 overs 81 for 1, இந்தியா ஸ்பின்னர்ஸ் 9.2 overs 80 for 6. இதுதான் டிஃபரன்ஸ். இந்த மிடில் ஓவர் ஸ்பின் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா காம்ப்ரிஹென்சிவா வின் பண்ணாங்க. இது ஒரு பாடாவதி பேட்டிங் லைனப். ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மேன் இருக்காங்க, தட் இஸ் குஷால் மெண்டிஸ் அண்ட் பத்தும் நிசாங்கா. அவங்க 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்கன்னா வாய்ப்பே. குஷால் பெரர் எல்லாம் நியாயமே இல்லாம நம்பர் 3ல ஆடுறீங்களா உங்களெல்லாம் யாரு என்னையா சொல்றது? அதுக்கப்புறம் இந்த தாசுன் சானக்கான்னு ஒருத்தரை பத்தி வேர்ல்ட் கப்ல இருந்து நம்ம 2 பேரும் கதறி எழுதிட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்கா? இந்த டென்னிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பிளேயிங் கேப்டன் இருப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு எந்த ரோலும் கிடையாது, ஆனா கேப்டனா இருப்பாங்க வெளியில இருந்து. பாவம் போலிங்கும் போட மாட்டாரு, பேட்டிங்கும் பின்னாடி கடைசியில் இறக்கி விடுவாங்க. எப்படி நீங்க அபிஷ்கா பெர்னாண்டோ மாதிரி ஒரு யங்ஸ்டரை வெளியில உட்காந்து வைக்கிறீங்க? இன்னொன்னு என்னன்னா, இந்த பினூரா பெர்னாண்டோ வாஸ் தி ஃபர்ஸ்ட் பிக். ஓகே. இந்த ஸ்குவாடு தில்ஷான் மதுசாங்கா ரீப்ளேஸ்ட் இவரு யாரு, துஷாரா. இன்ஜூர்டு நுவான் துஷாரா. துஷாரா. உங்களோட கணக்குப்படி கேக்குறேன், நீங்க இவ்வளவு கிரிக்கெட் பாக்குறீங்க. முதல்ல ஆட்டோமேட்டிக் சாய்ஸா ஸ்குவாட்ல பினூரா பெர்னாண்டோ ஆடுவாரா, இல்லைன்னா தில்ஷான் மதுஷாங்கா ஸ்டார்ட் பண்ணுவாரா? இந்த தில்ஷான் மதுஷாங்காவை அந்த சீமிங் வேர்ல்டு கப்ல கண்டிஷன்ஸ் உட்கார வச்சாங்க. உக்காத்தி வச்சுட்டு இங்க ஆடுறாங்க. எனக்கு லாஜிக்கே புரியல. ஒரு சில சமயம்ல வருத்தமா இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு அண்டர் 16 டீம் பண்ற மிஸ்டேக்கை நீங்க பண்றீங்களே, எப்படி நீங்க ஜெயிக்க முடியும்? இல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே சரி. முதல்ல கோயிங் ஃபார்வர்ட் இந்த டாப் 4 தானா இனிமே? இந்த கில்லு இன்னைக்கு அடிச்சிட்டாரு, நல்லா ஒரு பிட்ஸ்கிரி கொடுத்தாரு. ஜெய்ஸ்வாலும் ஒரு ஷார்ப்பான ஒரு அக்ரெசிவ் ஸ்டார்ட் கொடுத்தாரு. சூரியகுமார் யாதவ் வழக்கம் போல 58 ரன் வச்சு வராசிட்டு போயிட்டாரு. பந்து கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 33 பாலுக்கு 49ன்னு நினைக்கிறேன்.
ஸோ இதுதான் டாப் ஃபோரா? அப்ப கெய்க்வாட் மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணணும்? இல்ல மோரல்லஸ் இதுதான் டாப் ஃபோரா இருக்குமா சொல்லுங்க. இல்ல கெய்க்வாட இல்ல ஃபோர்ல எல்லாம் ஆட வைக்கலாமா? இப்ப கெய்க்வாட் மாதிரி ஒரு ஆள் நீங்க சொல்றீங்கன்னா எஸ் டு ஒன்லி கிராக் அட் டாப் ஆஃப் த ஆர்டர். நீங்க வந்து கெய்க்வாட இந்த மிடில் ஆர்டர் நீங்க கிராக் பண்ணவே முடியாது. இன்னொரு புரியாத விஷயம் என்னன்னா வேர்ல்ட் கப்ல தான் பண்ட நம்பர் 3 ப்ரமோட் பண்ணாங்க. அது ஒரு மாதிரி அந்த டஃப் பிச்சஸ்ல ரொம்ப ஒர்க் அவுட்டும் ஆச்சு அப்படிங்கிறது. இப்ப எதுக்காக திடீர்னு அதை மாத்தி பண்ட நம்பர் 4 சூரியகுமார் யாதவ் நம்பர் 3ன்னு இது பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. See, கில் வந்து இஸ் a very good player. I'm not against கில், பட் கெய்க்வாட்ஸ் ரெக்கார்ட்ஸ் has been better than கில். அதை தான் நான் சொல்ல வரேன் ஒழிய கில் இஸ் a very good player. இந்த நாக் வில் ஒன்லி கிவ் ஹிம் கான்ஃபிடன்ஸ். ஜெய்ஸ்வாலுக்கு ஒரே கியர் தான் இருக்கு. அவருக்கு தெரிஞ்சும் போச்சு அபிஷேக் சர்மா அப்படியே ரொம்ப க்ளோஸா இஸ் பிரீத்திங் க்ளோஸ் டு இஸ் நெக்ன்றதுனால அவர் அடிச்சே அந்த மாதிரி அக்ரெசிவா ஆடி ஆகணும்னு இஸ் நாட் அ பேட் பிக் அட் ஆல். இப்ப ரியான் பராக 3 விக்கெட் எடுத்ததுனால அது ஒரு பயங்கர கன் செலக்ஷன் ஆயிடுது. தப்பான செலக்ஷன் ரியான் பராக் எடுத்தது. நீங்க ரியான் பராக் எடுத்தீங்கன்னா ரியான் பராக் எப்ப ஆடணும்? நான் உங்களுக்கு கேக்குறேன், ரியான் பராக் எப்ப ஆடணும்? ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவரு. நீங்க ஆமா, வந்து ராண்டு வந்தார் ராஜஸ்தானுக்கு. இப்ப நம்ம சொன்ன கணக்குப்படி நம்ம என்ன சொன்னோம், ரியான் பராக் பதிலா கலீல் அகமது இருப்பாருன்னு. இன்னைக்கு எப்படியோ வந்து பொழைச்சிட்டாங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அந்த டீமுக்கு பேட்டிங் இல்ல ஒண்ணும் இல்ல. நான் உங்களுக்கு ஒரே கேக்குறேன், இதே ஆஸ்திரேலியா வந்து 14 ஓவர்ல 140க்கு 1, ஓகே 9 விக்கெட் உங்களுக்கு கையில இருக்கு, 74 ரன் 6 ஓவர்ல என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? சம்பவம் நடந்திருக்கும். ஹர்திக் பாண்டியா இஸ் அ நம்பர் 5ல ஹர்திக் பாண்டியா வர்றாருன்னா பேட்டிங் ஆல்ரவுண்டர். You cannot expect him to bowl 4 overs. You always want to have a backup. ஹர்திக் பாண்டியா 6th bowling ஆப்ஷன்னா இது ஒரு ரன் டீம். அப்படி அப்போ உங்களுக்கு பேட்டிங் வேணும்னா வி கேவ் அனதர் சஜஷன், பிஷ்னாய் பதிலா வாஷிங்டன் சுந்தர்னு. ஸோ யூ கேன் பேட்டிங் போது நீங்க ரியான் பராக நம்பர் 7ல நீங்க ஆட வச்சீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மூவ் அது சூரியகுமார் யாதவ் பண்ணது. தைரியமா வந்து என்ன அவருக்கு தோணுச்சுன்னு தெரியல, ரியான் பராக் கொடுத்தாரு. ஃபர்கெட் அபவுட் த 2 விக்கெட்ஸ், 5 ரன் 1 விக்கெட் எடுத்தாரு பாருங்க 17th ஓவர். எக்ஸ்ட்ராடினரி அது. அதனால என்னாச்சு, ரியான் பராக் செலக்ஷன் ஜஸ்டிஃபைடு. You cannot keep doing the same thing expecting Riyan Parag to do what he did with the ball. Riyan Parag ஆடுறீங்களே has to bat number 4. இல்லைன்னா has to be replaced by a bowler. 5 போலர் வச்சு நீங்க போகவே முடியாது. கை சுத்துறதுக்கு ஆளே கிடையாது. ஹெல்ப் பண்ணிட்டார் ரியான் பராக். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான செலக்ஷன். நீங்க கேட்ட அந்த டாப் 4 பாத்தீங்கன்னா more or less 3 and 4 is not going to change. நீங்க சொன்ன மாதிரி பாண்டியா is not going to change. ரிங்கு சிங் is not going to change. இந்த 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் இவங்க தானா அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். ஓகே பீடா, இன்னொன்று நான் ஒரு பேட்டர்ன் பார்க்குறேன். இந்த கேகேஆர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சால்ட்டும் இவரும் நரேன் ஓப்பன் பண்ணாங்க. நரேன் அவுட் ஆனா வெங்கடேஷ் ஐயர் வருவார். சால்ட் அவுட் ஆனா இந்த ரகுவம்சி இல்லாட்டி ஸ்ரேயாஸ் ஐயர் வருவாங்க. லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆனா லெஃப்ட் ஹேண்டர், ரைட் ஹேண்டர் அவுட் ஆனா ரைட் ஹேண்டர். அடுத்து அதே கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஹேண்டருக்கு ரிங்கு வருவார், ரைட் ஹேண்டருக்கு ரசல் வருவார். இப்படியே ஓடிச்சு வண்டி. இவங்க அதே மாதிரி பண்றாங்களா? ஏன்னா இப்போ இந்த ஜெய்ஸ்வால் கில் அவுட் ஆனனால ஸ்கை வந்தாரா, இல்லாட்டி ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிருந்தா பந்த் வந்திருப்பாரா? அடுத்து இவங்க ஹர்திக்கு ரிங்கு வச்சிருக்காங்க, அடுத்து ஒரு ரைட்டு லெஃப்ட். அடுத்து வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி பராக அக்சர் வச்சிருக்காங்க, ஒரு ரைட்டு லெஃப்ட். அதுக்கும் இதுக்கும் ஒரே சிமிலாரிட்டி இருக்கே, என்ன நினைக்கிறீங்க? அதாவது பனிந்து அசரங்கா கேன் ஒன்லி போல் ஃப்ரம் பவர் ஆஃப்டர் பவர் பிளே. பவர் பிளேல அவர் போலிங்கே போட மாட்டாரு. நீங்க அந்த தீரியை எடுத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ராதர் சென்ட் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டு கவுண்டர் வனிந்து அசரங்கா. வனிந்து அசரங்காவை நீங்க ரன் அடிச்சிருந்தீங்கன்னா 250 போயிருக்கு. இன்னைக்கு அவர் தான் வந்து எக்ஸ்ட்ராடனரியா போட்டாரு. ஸ்ரீலங்காவும் அதே தான் தப்பு பண்ணாங்க. அந்த பனிந்து அசரங்கா 4 ஓவர் பிரில்லியண்டா போட்டாரு. இதுல போஸ்ட் பவர் பிளே அவங்க ரன் கொடுத்ததுன்னா அந்த 2 ஓவர் பவர் பிளே ரன் கொடுத்தது தான் உங்களுக்கு. Deekshana is always someone who is known to bowl 4 overs 34 runs, but is not someone who is going to run through அப்படிங்கும்போது மணிந்து வசரங்கா இஸ் த ஒன் இஸ் போலிங் அப்படிங்கும்போது அவர் தான் விக்கெட் எடுத்தாருங்கும் போது பண்ட்டு தான் வந்திருக்கணும். 2 லெஃப்ட் ஹேண்டர் நீங்க கவுண்டர் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ். அவங்க 20 ஓவர் போட்டிருக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ரொம்ப அவுடேட்டட் சார். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு சில போலர் ஜெனுவனா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க லெஃப்ட் ஹேண்டருக்கு போலிங் போடுறதுக்கு. அப்போ நீங்க அதை பண்ணலாமே ஒழிய அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்கு போது ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் திஸ் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். வெரி அவுடேட்டட் தியரி இது. ஓகே, ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? டீம் செலெக்ஷன் வைஸ் நீங்க ஒன்று சொன்னீங்க பினூரா அப்படின்றதுக்கு. இந்த வெள்ளலகே உள்ள வந்திருந்தா ரெண்டு பேருமே நீங்க சொன்னீங்க அசரங்கா தீக்ஷா. நான் வெள்ளலகையும் உள்ள வச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்பின்னை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தா ரிசல்ட் மாறி இருக்குமா? வேற ஸ்ரீலங்கா இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு வேற என்ன பண்ணியிருக்கணும்? குஷால் பெரேரா வந்து எங்க இருந்து உள்ள வந்தாருன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல எனக்கு. ஓகே,
Either it should have been Chandimal, even though he's also not going to add any value as far as longevity is concerned. It should have been Avishka Fernando. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப தில்ஷான் மதுஷாக்கா பாத்தீங்கன்னா ஒரு இதுவா வராரு, ரொம்ப நாள் கழிச்சு பிரேக் கழிச்சு அதுக்கப்புறம் வராரு அப்படிங்கும் போது பினூரா பெர்னாண்டோ டன் வெரி வெல் இன் எல்பிஎல் போது should have been பினூரா பெர்னாண்டோ would have played. தாசும் சானக்காக்கு போலிங்கே கொடுக்க மாட்டேன்றீங்கன்னா தாசும் சானக்காக்கு பதில் ஆடிங்க வெள்ளலகே. வெள்ளலகே கேன் பேட் ஆல்சோ. இப்ப நீங்க நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து தாசும் ஷானக்கா ஸ்ரீலங்காக்கு நம்பர் 7ல வந்து எத்தனை மேட்ச் வித் த பேட் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு? எனக்கு தெரியல, உங்களை கேட்கிறேன். நீங்க எல்லா கிரிக்கெட்டும் பாக்குறீங்க. I want an answer from you. How many matches of Dasun Shanaka really influenced Sri Lanka to win at batting at number 7? நீங்க சொல்லுங்க. இல்ல பெருசா மூணு மூணு வருஷத்துல ஒரு மேபி ஒரு 2 மேட்ச் ஒரு ட்வீட் பார்த்தேன். இட் இஸ் நாட் டு இது, பட் ஃபன்னியா இருந்துச்சு நான் சொல்றேன். தர்ஷன் சனகா இஸ் a combination of ஜஸ்பிரீத் பும்ரா and மகேந்திர சிங் தோனி. he bowls like மகேந்திர சிங் தோனி and bats like ஜஸ்பிரீத் பும்ரான்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. பட் அதுக்கு எதுக்கும் இது இல்லை. ஐ ஜஸ்ட் ரெட், ஐ வாண்டட் ஷேர் வித் யூ அண்ட் வியூவர்ஸ். பட் நான் பார்த்தது ரொம்ப கம்மி பீடா, ஹானஸ்ட்லி. ஒரு வேல்யூமே இல்லை அவரால். அந்த பிளேஸ்ல வேற யாராவது எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. இல்லப்பா, நான் என்ன சொல்றேன்னா, அவர் நீங்க போலிங்கே கொடுக்க மாட்டேன்றீங்கும் போது அவர் வேல்யூ நல்லிஃபை ஆயிடுதுன்றேன் நான். ஐ எம் நாட் டாக்கிங் அகேன்ஸ்ட் ஹிம். இஸ் a குட் கிரிக்கெட்டர், குட் ஆல்ரவுண்டர். அவரை நீங்க யூஸ் பண்ண தெரியல, நீங்க போலிங்கே கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படிங்கும்போது பேட்டிங் நம்பர் 7 நம்பர் 6 அந்த மாதிரி கடைசி 4 ஓவர்ல வராரு. எடுத்தோடனே டப்பு டிப்புன்னு அடிக்கிற ஆளும் கிடையாது, பட் டீசெண்டா ஆடுற ஆளு அப்படிங்கும் போது போலிங்கும் பாத்தீங்கன்னா பொய் போலிங் தான் போடுவார். இஸ் நாட் குவிக் அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ஸ்டாட்ஸ் நான் கொடுக்குறேன். மிடில் ஓவர்ஸ்ல எவ்வளவு டிஃபைனிங்கா இருக்கு ஸ்பின்னர்ஸ். லோக்கல் டீம் நீங்க வந்துட்டு அந்த காம்பினேஷன் ஆடாம இந்த மாதிரி ஆடுறீங்கன்னா அப்புறம் வாட் இஸ் த பாயிண்ட் சொல்லுங்க? அந்த மாதிரி வனிந்து வசராங்க போலிங் போட்டது. காமிந்து மெண்டிஸும் பாத்தீங்கன்னா சுமாரான கிரிக்கெட்டர், சுமாரான கிரிக்கெட்டர். ஒரு 15-20 ரன் அடிப்பாரு, ஒரு 2 கையாலையும் போடுவார். ஆம்பிட் எக்ஸ்ட்ரஸ் அப்படின்னு ஒரு இதை வச்சுட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல லாங் வே டு கோ உங்களுக்கு. அவர் வந்து ஒரு சுமாரான கிரிக்கெட்டர். அசலங்கா ஒரு டீசென்டான கிரிக்கெட்டர், நல்ல கிரிக்கெட்டர். அதுக்கப்புறம் இந்த மெண்டிஸும் 10 மிஸ் ஆகாம அவுட் ஆயிட்டா எந்த டார்கெட்டையும் நீங்க சேஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு பேட்டிங்ல எனக்கு பிச்சு, நீ இந்தியன் பேட்டிங்ல எனக்கு அகேன்ஸ்டா நல்ல பிச்சுல டாஸ் வின் பண்ணிட்டு நீங்க போலிங் போடுறீங்க, எப்படி நீங்க ஜெயிப்பீங்க? யூ காட் நோ சான்ஸ் அட் ஆல். அன்பார்ச்சுனேட்லி the same trend is going to happen tomorrow also. ஓகே, அப்ப அதுதானா இப்ப கோயிங் ஃபார்வர்ட் டக்குன்னு குவிக் டர்ன் அரவுண்டு அதே வென்யூ தான். அவங்க தான் ஹோஸ்ட். சன்ன ஜெயசூர்யா மாதிரி ஒருத்தர் இருக்காங்க. என்ன பண்ணி தேத்தி கொண்டு வரணும் நாளைக்கு கிரவுண்டுக்கு? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து I will try and bring அவிஷ்கா பெர்னாண்டோ. ஏதாவது இப்ப அதை பண்ண மாட்டாங்க அவங்க. அவர் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர், ஒரு யங்ஸ்டர், ஃபியூச்சர் நீங்க பார்க்கணும் அப்படின்னு இது பண்ணோம். தாசன் ஷானக்கா if you are not really going to bowl him, நீங்க அவரை போலிங் நீங்க கொடுக்கல அப்படின்னா அவர் நம்பர் 7ல வந்து பண்றது வெள்ளலைக்கு பண்ணிடுவார். he can bat. Vanindu அதுதான் Hasaranga கேட்டேன். is also someone who can go and throw his bat around. He can bat number 6. Velalage can bat number 7. அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? இல்லைன்னா காமிந்து மெண்டிஸும் பாத்தீங்கன்னா அவரும் ஒரு ஓவருக்கு மேல போட மாட்டேன்றாரு. பட் ஓகே, காமிந்து மெண்டிஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் போது ஸ்ரீலங்கா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ மதுஷாங்கா நான் நிறைய ரேட் பண்ணுவேன். அதனால ஐ வில் நாட் ரைட் ஹிம் ஆஃப் ஆஃப்டர் ஒன் கேம். இந்த அசிதா பெர்னாண்டோ ஐ ஆல்வேஸ் ஹேவ் வெரி ஹை ரெக்கார்ட்ஸ் ஆன் ஹிம். அது வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. I'll be tempted to bring in Avishka Fernando in place of Kushal Pereira and Dunit Velalage in place of Dasun Shanaka if they have no idea of really making him use as a bowler. இங்கேன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா பிஷ்னாய்க்கு அடி வேற பட்டுச்சு. ஸோ என்ன நாளைக்கு ஆட போறாரா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை இன்னொரு மேட்ச் ஃபிட்டுனா அவர் ஆடுதான் வைப்பாரு, எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. பட் என்ன தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இன்னொரு போலர் ஆடணும். That should be. I would be tempted to bring Washington Sundar in place of Riyan Parag. If they are not going to use Riyan Parag in the top 4 as a batsman. ஏன்னா இன்னைக்கு போலிங் வச்சு நீங்க இது பண்ண முடியாது. வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒருத்தர் இருந்தாங்கன்னா 3 ஸ்பின்னர் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் பவர் பிளேல நீங்க போலிங் வந்து கொடுத்தீங்கன்னா கூட ஸ்பின்னருக்கு ஸ்டில் யூ காட் இனஃப் அமௌண்ட் ஆஃப் ஓவர்ஸ் டு போல் இந்த மிடில் ஓவர்ஸ் விச் இஸ் கோயிங் டு பி கீ இன் கேண்டின்றதுனால. ஆனா அதை பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் பிஷ்னா இஸ் unfit and ruled out. வாஷிங்டன் சுந்தர் வர சான்ஸ் இருக்கு. ஐ திங்க் இந்தியா will go the same playing level. ஓகே, ஃபர்ஸ்ட் T20 முடிஞ்சிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. டாஸ் ஜெயிச்சதுல இருந்து டேட்டா நீங்க சொன்னீங்க, எல்லாமே ரிசல்ட் வரைக்கும் கரெக்டா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு மேட்ச் நம்ம முடிஞ்ச உடனே வந்து பேசுவோம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் காமிச்சாங்க சார். நோ மேட்டர் வாட் வெதர் the opponents doesn't bat deep or whatever it is. 14 overs 140 for 1 ஒரு imposing reply.
when it comes to chasing அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 21/7 டெத் ஓவர்ஸ். ஜஸ்ட் இமேஜின் 21/7, ஜஸ்ட் அன்இமேஜினபிள். அது கொஞ்சம் கூட கவலையே படாம எக்ஸ்ட்ராடனரியா போலர்ஸ் ரொட்டேட் பண்ணாரு ஸ்கை. Is developing into a very good captain. That's what we reflected also. Why he spoke about Hardik Pandya might get a chance to be a captain. And the continuity அவர் தான் previously trust பண்ணிருக்காங்க. Because ஸ்கையோட captaincy we always rated him highly, against South Africa series when he was a captain. Beautiful captaincy பண்ணாரு. I'm sure that India will come out all guns blazing tomorrow and probably close out the series and make it 2-0. Let's come back tomorrow and do a detailed review like what we did today. Until we come back and entertain you for yet another episode. Thanks a lot and bye-bye.